ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் வாக்கிங் வந்துட்டோம் உத்திரமேர் ஊரில். இந்த ஊரில் தான் நான் ஃபஸ்ட்டு இருந்தேன். இப்போ என் ஃப்ரெண்டு அங்கேருந்து என் கூட இப்போ இந்த ஊருக்கு வந்து மாறிட்டான். அதனால் பஸ் ஏறி வந்து இங்கே வாக்கிங் வந்துட்டு ஜிம்முக்கு போயிட்டுருக்கேங்க. கொஞ்ச நாளாக தான் ஜிம்முக்கு போயிட்டுருக்குது. ஏன்னா எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கிறனால 15 வருஷமாக எனக்கு இந்த தைராய்டு மாத்திரை நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஒன்றும் செட் ஆகலை. தைராய்டு மாத்திரை கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். அது காலம்புல சாப்பிட்டு தான் ஆகணும். இருந்தாலும் நமக்கு வெயிட் அதிகமாக நான் போட்டுகிட்டே இருந்தேன். எனக்கு லோ தைராய்டு எனக்கு வந்தது. அதனால் வெயிட்டை நான் போட்டுகிட்டே தான் இருந்தேன். அதனால் இப்போது வாக்கிங்கு ஜிம்முக்கு போக சொல்லிட்டாங்க. யோகா பண்ண சொன்னாங்க. எங்கள் ஊரில் யோகா கிடையாது, அதனால் ஜிம்மு மட்டும்தான் இருக்குது. எல்லாருமே யோசிப்பாங்க, என்ன இது வந்து ஜிம்முக்கு போகுது இப்படி போகுது. கிராமத்து பக்கம்லாம் அப்படி தான் பேசுவாங்க. எதுவும் காதில் வாங்காதீங்க. நமக்கு தைராய்டு பிரச்சனை கொஞ்சம் சரியாகணும்னா ஜிம்முக்கு போனால் கண்டிப்பாக ஓரளவுக்கு சரியாகுது. ஏன்னா எனக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு. நான் அதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப குண்டாக இருந்தேங்க. இப்போ உடம்பு நல்லா இழைச்சிருச்சு. தைராய்டு வந்து எனக்கு கரெக்டாக லெவலாக ஓரளவுக்கு நல்லா கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் எத்தனை எம்எல் போட்டுருந்தேன்னா 150 எம்எல் வரைக்கும் நான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ 25 எம்எல் தான் நான் போட்டுட்ருக்கேன். மாத்திரை கரெக்டாக ஆகிடுச்சிங்க. ஓரளவுக்கு நல்லாயிருக்கு, ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்மளுக்கு சுறுசுறுப்பாக கொஞ்சம் கிடைக்கிது. இல்லைனா தூங்கிட்டே இருப்பாங்க, எனக்கு தூக்கமாக வந்துகிட்டே இருக்கும். தைராய்டு பிரச்சனைலாம் இருக்குனால இப்போ ஓரளவுக்கு வாக்கிங்கும் ஜிம்முக்கும் இப்போ இந்த வாக்கிங் முடிச்சிட்டோன்னே ஜிம்முக்கு போயிடுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஈவினிங் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். வாக்கிங் மட்டும் காலையில் பண்ணுவேன், ஜிம்முக்கு ஈவினிங் போயிட்டு இருந்தேன். ஆனால் ஈவினிங் போகிறதோட நம்ம காலையில் நம்ம போகிறது நல்லதுன்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறது, பாப்பாவுக்கு அங்கே சமையல் பண்ணிட்டு தாங்க கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்தேன். நைட்டே கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துட்டு அங்கே முடிச்சுட்டு பஸ் ஏறி இந்த ஊருக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு இங்கே பாருங்கள், என் ஃப்ரெண்டு முன்னாடி போயிட்டுருக்கா. நானும் அவளும் தான் எல்லா இடத்துக்குமே போயிட்டுருப்போம். கொஞ்சம் நல்லா இருக்குது. நீங்களும் அதே மாதிரி தான். தைராய்டு இருந்தால் யார் என்ன சொல்கிறது, கொஞ்சம் டைம் ஒதுக்கி உங்கள் ஊரில் ஜிம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குதுங்க. எனக்கு நான் இப்போ கொஞ்சம் ஒல்லியாகவும் ஆகிட்டேன். எனக்கு தைராய்டு பிரச்சனை கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது, கரெக்டாக இருக்குதுங்க. அதனால் யார் என்ன சொன்னாலும் சொல்கிறவங்க 1000 சொல்லிட்டு தான் இருப்பாங்க. சிட்டி பக்கம்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. கிராமத்தில் வந்து நீங்கள் எது செஞ்சாலும் எனக்கு அதை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்கு என்ன தெரியும் நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மளோட பிரச்சனை நம்ம தாங்க பார்த்துக்கணும். அது நான் சிங்கிளாக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்த்தியாக உடம்பெல்லாம் நான் ரொம்ப கண்ட்ரோலாக நான் வச்சுக்கணும். நான் மட்டும்தான் சம்பாதிக்கணும். அதனால் யார் என்ன சொன்னாலும் நான் காதில் வாங்க மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணுவேன், என்னோடய விஷயத்தில், என்னோடய ஹெல்த் விஷயத்தில். அதனால் காலை இங்கே பாருங்கள், கொளுத்தங்க நல்லா இருக்குங்க. காலைல வாக்கிங்கு உங்கள் ஏரியாவில் எப்படி இருந்தாலும் நீங்கள் வாக்கிங் போக ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறதுங்க, பெண்களுக்கும் டைமே கிடைக்காதுங்க. நீங்கள் டைம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் கஷ்டப்பட்டாதாங்க. என்ன பண்ணுறது, எனக்கும் அதே தான் கஷ்டம்தான். அதே மீறி தான் நான் செஞ்சிட்ருக்கேன். பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் ஒதுக்கி பண்ணுங்கள். ஆஃபீஸ் போகிறவங்களாம் பண்ண முடியாது, வீட்டில் இருக்கணும், ஓரளவுக்கு பண்ணலாம், பண்ணுங்கள்.